இப்ப நெறைய பேருக்கு வந்து பிம்பிள்ஸே பார்த்தீங்கன்னா, பேட்ச்சா இருக்கும். லைட்டா ஒரு பிம்பிள் வந்திருக்கும். கன்னம் ஃபுல்லா அப்படியே டார்க் ஆயிடும்ல. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணா அந்த பிம்பிள் பேட்சஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம்? கண்டிப்பா நீங்க சொன்ன மாரி ஸ்கின் டைப்ஸ் ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு எதனால அவங்களுக்கு வந்து ஆக்னி வருது. ஒண்ணு வந்து அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க ஃபுட் ஹேபிட், அவங்க ஸ்கின் டைப்ஸ். இப்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. அந்த மாரி இருக்கும்போது, அவங்க வந்து தப்பான ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஆக்னி வரும். ஆக்னி வந்துட்டு அவங்க வந்து கரெக்ட்டா அதுக்கு ட்ரீட் பண்ணல அப்டின்னா, அந்த ஆக்னி வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிக்மெண்ட் மார்க் வந்துரும். அந்த ப்ரவுன் ஸ்பாட் மாரி வரும். அதுதான் நீங்க கேட்குற மாரி ஃபேஸ் ஃபுல்லா பிளாக்கா அந்த மாதிரி தெரியும். கரெக்ட்டான ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு, அவங்க ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீல் இருக்கு. இப்ப வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் பீல் இருக்கு. இப்ப மெயினா ஆக்னி ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலிசிலிக் பீல் வந்து டாக்டர் வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. அது கண்டிப்பா எடுத்துக்கிட்டா நல்ல ரிசல்ட் இருக்கும். அதெல்லாம் எனக்கு பீல் மாதிரிலாம் வேணாம் பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கார்பன் லேசர் குடுக்கலாம். அதுவுமே உங்களுக்கு வந்து ஆயில் பிஹெச் லெவல் வந்து பேலன்ஸ் பண்ணி குடுக்கும் உங்களுக்கு. நல்லாவே ரிசல்ட் இருக்கும். மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்னி ஸ்கின் வந்து கண்டிப்பா நைட்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு படுக்காம இருக்கிறது பெட்டர். ஓகே. இப்போ வந்து நைட் சீரம், மாய்ஸ்சரைசர் இந்த மாரி நெறைய ப்ராடக்ட் இருக்கு. பட் அவங்க ஸ்கின்னுக்கு டாக்டர் என்ன குடுத்துருக்காங்க, அந்த ப்ராடக்ட்ட மட்டும் போட்டா போதும். நீங்க ஃபர்ஸ்ட்டு கேட்ட மாரி கன்சியூமர் ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட்ட நைட்ல அப்ளை பண்ணிட்டு, மேக்கப் போட தூங்குறது. கண்டிப்பா ஒரு 5 மினிட்ஸ் வந்து அவங்களுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணி, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, ஃப்ரீயா விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்ல நான் ஏதாச்சும் போட்டு தான் ஆவேன்னா, டாக்டர் சஜெஸ்ட் பண்ற ப்ராடக்ட் யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த மாரி ஆக்னி மார்க், ஆக்னி திருப்பி மேல மேல வர்றது தவிர்க்கலாம். இல்ல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆக்னி இருக்கும்போது வந்து பக்கத்துல இருக்க பார்லர்ல போயிட்டு ஃபேஷியல்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாரியும் போகக்கூடாது. அப்படி போகும்போது என்ன ஆகும்னா, மசாஜ் பண்றோம்ன்னு சொல்ற டைம்ல உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபேஸ் ஃபுல்லாவே அது அக்ரிவேட் ஆகும். ஸோ ஆக்னி இருக்க கிளையண்ட் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேஷியல் பண்ணாம, ஹோம் கேர் மாரி எடுத்துக்கிட்டு, இல்லன்னா ட்ரீட்மெண்ட் மாரி போறது பெஸ்ட்.